அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு படம் பண்ணலாம். ஆனா அது குழந்தைத்தனமா பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணேன். குழந்தைங்க படம் தான், ஆனா அது குழந்தைத்தனமா அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவும் ஒரு பேய் படம் தான், வந்து நல்ல பேய் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படிலாம் முடிவு பண்ணி. அப்புறம் இந்த ஜானர் ஷிஃப்ட்டை பத்தி எனக்கு, நான் எப்பவுமே இந்த லாஜிக்கை பத்தி கவலைப்பட மாட்டேன், ஒரு கட்டமைப்பை பத்தி கவலைப்பட மாட்டேன். அது உடைக்கணும்ன்றது மட்டும் தான் நம்மளுடைய பேசிக். புதிய பாதையில இருந்து அப்படிதான், ஹீரோனா இப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இதுல ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இந்த 13 பேரும். இவங்களை வச்சு ஒரு படத்தை ஹோல்ட் பண்ண முடியாம தான் நம்ம நிறைய ஸ்டார்ஸை தேடும். நான் சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்தேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டார் வந்துட்டே இருப்பாங்க. அப்பதான் ஜனங்க அதை ஹோல்ட் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த பட்ஜெட்டுக்கான விஷயம். நான் வந்து நாளைய சூப்பர் ஸ்டாரு, நாளைய லேடிஸ் சூப்பர் ஸ்டார் இவங்கெல்லாம் வச்சுருக்கேன். இந்த தைரியத்துக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சீன் ஷூட் பண்ணி பார்த்தேன். அந்த ஒரு சீன்ல தெரிஞ்சது இவங்க எல்லாரும் இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. வழக்கமா அந்த 13 வயசுல ஒரு பிரச்சனை வரும். We are not kids anymore அப்படின்றதுதான் அவங்களுடைய பிரச்சனை. நம்மளும் கொஞ்சம் பெரியவங்களாயிட்டோம், நமக்கான புத்திசாலித்தனத்துக்கு அப்பா அம்மா மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை போய் பார்த்தா 38 மார்க் தான் வாங்கிட்டாரு. ஆனா நம்மள வந்து 88 மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. இந்த மாதிரியான இந்த குழந்தைங்களோட பிரச்சனையை வச்சுட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அப்புறம் மண்டே வந்து ரொம்ப மண்டக்காயிட்டு, அதனால ஒரு நாள் வந்து நம்ம கட் அடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கிட்ட ஒரு பேய் இருக்கு அப்படின்னு. அந்த பாட்டி வந்து அந்த பேய் எப்படி ஃபீல் பண்ணான்னா, அந்த ஒரு கிணறு ஒரு 500 வருஷத்துக்கு கிணறு இருக்கு. அதுல கொண்டு போய் நம்ம அந்த கயிறை போட்டோம்னா அந்த கயிறு அந்த பேய் பிடிச்சிடும். ஸோ வி கேன் ஃபீல் த கோஸ்ட் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு த்ரில். கட் அடிச்சுட்டு போயிட்டு 3:30 மணிக்கு திரும்பி வந்துடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த திருட்டுத்தனமா அந்த கிளம்பி போறது, அந்த ஜேர்னில இருக்கிற சந்தோஷம். வழியில என்ன ஆகும்னா, இவங்க எதிர்பாராத லெவலில் ஒரு ஆணவ கொலை. இந்த படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனா முடியும். இவ்வளவு தூரம் சயின்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறமேல கூட இன்னமும் அந்த ஆணவ கொலை நடந்துட்டு இருக்குங்கிறத பதிவு பண்ணி ஒரு ஆணவ கொலை அங்க நடக்கும். அதனால மறியல்னால பஸ் நின்று போடும். ஸோ இவங்க ஆட்டோலையும் போக முடியாது. ஒரு 1.5 மணி நேரம் குறுக்க நடந்து போகணும். நல்ல பட்டப்பகல், வெட்ட வெளி, பொட்டல் காடு, அங்க ஒண்ணுமே இருக்காது. இவங்க 13 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்ப அமானுஷமா ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்க. இது வரைக்கும் ஒரு ஹாலிவுட் படத்துல கூட இந்த பட்டப்பகல்ல ஒரு த்ரில்லர் பண்ணது கிடையாது. ஸோ நமக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு த்ரில் வந்துடும். இன்னும் அவனே பண்ணலையா நம்ம பண்ணிட்டு, இதுல தைரியத்துல என்ன சின்ன தைரியம் பெரிய தைரியம் பாட பார்த்துடலாம்னு சொல்லிட்டு இதுல ஒரு குழந்தையா மிஸ் ஆகுதுன்னு போது, நான் இந்த கதை பண்ணும்போது மிஸ் ஆனா அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. மிஸ் ஆகிடும், அவ்வளவுதான் என்னுடைய கதை. அப்புறம் நான் நினைச்சேன், ஒரு வெட்டிக்கிளி அளவுக்கு ஒரு ஏலியனா நம்ம இது வரைக்கும் சினிமால வேற என்னென்னமோ காட்டுறோம். அது வந்து குட்டையா தான் இருக்கும், மொட்டை தலையோட இருக்கும், கொட்டை கண்ணையோட இருக்கும். ஏன் இப்படி அருவருப்பா தான் இருக்கணுமா அப்படின்லாம் யோசிச்சு ஏலியனை நம்ம மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஏலியனை மட்டும் இமேஜின் பண்ணேன். அங்க ஒரு பெரிய முந்திரி காடு, அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கு. இந்த பூமியில இருக்கிற ஒரு ஸ்பீஷஸ்ல இருந்து ஒரு சாம்பிள் அதை எடுத்துட்டு போகுது. அதுக்காக தான் அதை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிச்சு. இந்த 13 பேர்ல கொஞ்சம் பேர் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 பேர் மிஸ் ஆயிடுறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. கடைசியில் அது கேட்கறது என்னன்னா, ஒரு சாம்பிள் வேணும், உங்கள யாராவது ஒருத்தர் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை எல்லாம் விட்டுறேன் அப்படின்னு உடனே அதை வந்து இந்த இவங்களுடைய லாங்குவேஜை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 153 வருஷமா, நான் ஒரு 35 வருஷமா போராடுற மாதிரி 153 வருஷமா போராடுறோம். இந்த சொந்த கதை சோக கதையை சேர்த்து சொல்லணும், கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒருத்தர் நம்மள மாதிரி ஒருத்தர். ஆனா நான் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான், நான் ஹீரோ கிடையாது. காஸ்டியூம்ஸ் எல்லாம் நல்ல ஹீரோ மாதிரி போட்டுட்டு யோகி பாபு வச்சு கிண்டர் அடிக்க சொல்லியிருப்பேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்ப ஆரம்பிச்சு அப்படிலாம் சொல்லிட்டு, ஏன்னா அவருடைய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உடம்புலயே இருக்கும், அவருடைய பைக்லயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அவர் இதெல்லாம் டிக்ரிப்ட் பண்ணி சொல்லுவார், இதுதான் விஷயம் அப்படின்னு. இதுல யார் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க? ஐயங்காளின்னு ஒரு பையன் இந்த சமுதாயத்துல ஒதுக்கப்படுற, புதிய பாதையில இருந்து நான் பண்றேன் அப்படி ஒதுக்கப்படுற ஒரு பையனை இது தனியா ஜாதி மதம் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு தனித்தனியா பிரிச்சு ஒரு கதை சொல்லாம அவனை நான் எங்க கொண்டு போய் சேர்க்கிறேன். அவன் கடைசியில சாக்ரிஃபைஸ் பண்றான். வேற ஒரு பிளானட்ல இருந்து வணக்கம் பூமின்னு ஐயங்காளின்னு சொல்றான். அதுதான் என்னுடைய வெற்றி நினைச்சேன்.